எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான ஆலோசனை கூட்டம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இன்று நடைபெற்றது. ஆனால் முடிவுகள் எதுவும் எட்டப்படாமல் இன்றைய கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற அரசியல் பொருளாதார நடவடிக்கைகள் குறித்த விவாதங்கள் சட்டம் இயற்றப்படும் நாடாளுமன்ற அமைப்புகள் பொருளாதார துறை சார்ந்த வல்லுநர்கள் மத்தியில் மட்டுமே நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் அதன் தாக்கங்கள் என்பது சாமானிய மக்களை அந்த சட்டங்கள் அமல்படுத்தப்படக்கூடிய அடுத்த நொடியிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் விவாதங்கள் என்பதோ மேல்மட்டத்திலேயே முடிந்து விடுகிறது. தற்போது நாடு முழுவதும் மிக முக்கியமான அரசியல் பொருளாதார நடவடிக்கையாக பார்க்கப்படக்கூடிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜிஎஸ்டி குறித்த விவாதமும் ஒரு முக்கிய கவனத்தை பெற்றிருக்கிறது. மறைமுக வரி என்பது என்ன என்பது கூட தெரியாத ஒரு பெரும்பான்மை கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் ஜிஎஸ்டி போன்ற வரி எப்படி சாமானிய மக்கள் வரை புரிதலை ஏற்படுத்த போகிறது, அதன் தாக்கங்கள் குறித்து அவர்கள் எப்படி வாதிக்கப் போகிறார்கள், மத்திய மாநில அரசுகள் அதை எப்படி கையாளப் போகிறது என பல கேள்விகள் இன்றைய கூட்டத்தின் முடிவு எட்டப்படாமல் முடிந்திருக்கக்கூடிய நடவடிக்கை மூலம் வெளிவந்திருக்கிறது. இது குறித்து இன்று நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பொருளாதார வல்லுநரும் பேராசிரியருமான திரு ஜனகராஜன், தொழில் முதலீட்டு ஆலோசகர் திரு ஷியாம் சேகர், பொதுக்காப்பீட்டு ஊழியர் சங்கத்தைச் சேர்ந்த திரு ஆனந்த் மற்றும் பட்டய கணக்காளர் திரு ராஜேந்திரகுமார் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். இவர்கள் அனைவரும் இந்த விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திரு ஜனகராஜன், நான் என்னுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது போன்ற வரிகள்லாம் டிஸ்கஷன் ஸ்டேஜில் அமல்படுத்தப்படுவதற்கு ஒரு நாள் முன்னாடி வரை கூட சாமானிய மக்களிடம் போறதில்லை. ஆனால் அமல்படுத்தப்பட்ட அடுத்த நாளிலிருந்து நான் வாங்கக்கூடிய தீப்பெட்டியிலிருந்து சோப்பிலிருந்து சீப்பு வரைக்கும் விலை மாற்றங்களை நான் பார்க்குறேன். என்னென்ன காரணம்னே தெரியாமல் இருக்கிறேன். அப்போ இந்த தருணத்தில் பண மதிப்பிழப்பு விவகாரம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, மறுபக்கம் இதை பற்றி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. இது ரெண்டுக்குமான கனெக்டை ஒரு சாமானியன் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிங்கிறது புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ சேல்ஸ் டேக்ஸ் கூட ஒரு சாதாரண மக்களுக்கு புரியாது. டேக்ஸ் அவன் வந்து ஒரு தீப்பெட்டி வாங்கும் பொழுதோ இல்லை ஒரு எண்ணெய் வாங்கும் பொழுதோ இல்லை அரிசி வாங்கும் பொழுதோ கடைக்காரன் சொல்கிறது விலை, அந்த விலைக்கு தான் அவங்க வாங்கிட்டு போகணும். அவங்களுக்கு வந்து இந்த டேக்ஸ் இவ்வளோ இருக்குன்றதை அவங்க ஒன்றும் தெரிய போகிறதில்ல. இப்போ அந்த மாதிரி ஒரு சேல்ஸ் டேக்ஸு, கமர்ஷியல் டேக்ஸஸ், எக்ஸைஸ் எல்லாம் போயிட்டு இனி ஜிஎஸ்டி மறைமுக வரி எல்லாமே இனி ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படும் அப்படின்னு ஒன்று சொல்கிறது வந்து அவங்களுக்கு எந்த வகையிலும் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஜிஎஸ்டின்னு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். அதாவது ஒரு அடிப்படையாக பார்க்கும் பொழுது இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வந்து சென்ட்ரல் ஒரு பக்கம் மறைமுக வரியை விதிச்சுக்கிட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் மறைமுக வரி எல்லாம் விதிச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒருமைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரே மாதிரி ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். அது வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குன்றது தான் அது ஆப்ஜெக்டிவ். அது ஒத்துக்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து ஒருமைப்படுத்தி ஒரு ஒழுங்குமுறைத்தை படுத்தும் பொழுது நமக்கு வந்து அதுக்கு உண்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்கா, அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா, அதுக்கு வந்து அதோட தாக்கங்கள் என்ன மாதிரி இருக்கும், இதனுடைய தாக்கம் வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்பொழுது வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர், தட் இஸ் அமைப்பு சாரா ஒரு தொழில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு நாட்டில் எப்படி இருக்கும். மீதி வந்து ஒரு சர்வீஸ் செக்டர் அதிகமாக இப்போ வந்து நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்தை வந்து சர்வீஸ் செக்டர் தான் வந்து மெயினாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படி அந்த சர்வீஸ் செக்டர் அதிகமாக பாதிக்கும்பொழுது அதனுடைய தாக்கம் மக்களுக்கு எப்படி இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்சூரன்ஸ் செக்டர் இப்போ தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் செக்டர்ல வந்து ரொம்ப அதிகமான தாக்கம் இருக்கும். 15% 18% ஆக போகுது அதுக்கு வந்து. ஸோ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், இப்படி ஒரு ஸ்டடி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பொருளாதார ஒரு பலநோக்கு தொலைநோக்கு கொண்ட ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி ஸ்டடி பண்ணி ஒன்றுமே பண்ணலை. திடீர்னு வந்து ஜிஎஸ்டி வரப்போகுது அப்படின்னும் போது மக்களுக்கு ஒன்றுமே புரியலை. அதனால என்ன ஆகும், தாக்கம் எப்படி இருக்கும், இப்போ யாராலையுமே ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ வந்து அரசாங்கம் சொல்லுது இதனால் வந்து அரசாங்கத்தை வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறதுனால வந்து இப்போ பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்ல முடியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு நார்மேட்டிவ் கன்சர்ன்னா இது நல்லது, யாருமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அது நல்லது தான்.
ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது யாராலும் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜிஎஸ்டி வந்து ஒரு ஜிஎஸ்டின்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ இப்படி இல்லை, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்று. அப்புறம் என்னது, அப்புறம் ஜிஎஸ்டினே ஒரே டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்றீங்க. அப்புறம் ரெண்டு டேக்ஸ், ரெண்டு எந்தக்கு டேக்ஸ், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஜிஎஸ்டி. This is nothing but you are getting back to the age பழைய சிஸ்டம் தான் கொண்டு போறீங்க. என்ன புதுசா கொண்டு வர போறீங்க? அதனால இத பல கேள்வி எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சோப்புக்கு சோப்பை தயாரிக்கக்கூடியவர் இது அதனுடைய தயாரிப்பில் ஆரம்பிச்சு விற்பனை வரைக்கும் ஒரு ஆறு வகையான வரிகளை கட்டி அந்த வரிகளுடைய தாக்கத்தை அதனுடைய உள்ளடக்கத்தை இந்த விலையில வைக்கிறார் அப்படின்னா, இப்ப 6 வரிக்கு பதிலா ஒரு வரி கட்ட போறாரு. ஒரு வரி. அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த செல்லர் இப்போ வந்து அது மொத்தம் டேக்ஸும் சேர்ந்து கிடைச்சா அல்டிமேட்டா ஒரு கன்சூமர் தலையில விழும். ஆனா அந்த கன்சூமர் வந்து அவர் கொடுக்க போறது என்னன்னா, அந்த நான் தான் விற்கிறேன்னா நான் என்ன விலையோ அதுதான் அந்த விலை. நான் வாங்கும் பொழுது இதுல ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு சொல்லி நான் வாங்க போறது இல்லை. இப்போ இந்த கடையில வந்து அந்த சோப்போட விலை 40 ரூபாய் இருக்கும், அடுத்த கடையில 44 ரூபாய் இருக்கும், இன்னொரு கடையில வந்து 42 ரூபாய் இருக்கும். இதுல எவ்வளவு ஜிஎஸ்டி நான் கேட்டுன்னு இருக்க முடியாது. இப்போ அதில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறது இல்லை, ஜிஎஸ்டி எவ்வளோ இல்லை, இது மீதெல்லாம் எவ்வளோன்னு ஒன்றும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஒன்றுமே இருக்க போகிறது இல்லை. ஸோ இதில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஒன்றும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிற தொடர்ச்சியா ஒரு விஷயம் சொல்றாங்களே, இந்த பல வகை வரிகள் இல்லாமல் ஒற்றை வரியாக வரும்போது விலைவாசி குறையும். குறிப்பா இந்த எஃப்எம்சிஜின்னு சொல்லப்படக்கூடிய நுகர்வோருடைய நுகர்வோருக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பொருளுடைய விலைகள் குறையும் அப்படின்னு சொல்றாங்களே, அது சரியா? அது கண்டிப்பா சொல்ல முடியாது, இப்போதைக்கு ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதுலயே எக்கச்சக்கமான டிபேட் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் குட்ஸுக்கு வந்து 6%, another set of goods வந்து 12%, another set of goods வந்து 18%, another good of sex 28%. இல்ல பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் அதில் சேராது. எவ்வளவு டிஃபரன்சஸ்ங்க. நீங்க முதல்ல சொன்னது ஒரே ஒரு ஜிஎஸ்டின்னு சொன்னீங்க, எல்லாத்துக்கும் பொருந்துன்னு சொன்னீங்க. இப்போ 4 ஸ்லாப், அப்புறம் எக்ஸாம்ஷன்ஸ், அதுக்கு மேல சர்சார்ஜ், அப்புறம் ஸ்டேட் ஜிஎஸ்டி, அப்புறம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி. வாட் ஆர் யூ டாக்கிங்? யார் இப்ப என்னதான் சொல்றீங்க கடைசியில? இது எப்போ ஆன் டாப் ஆஃப் திஸ் இப்ப டிமானிட்டைசேஷன் வரை கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ இந்த ஷாக் வந்து முடியறதுக்கு 1 year ஆகும். முதல்ல 2 நாள்ல முடிஞ்சுன்னு சொன்னாரு பிரதம மந்திரி, அப்புறம் 1 வாரம் சொன்னாரு, அப்புறம் 50 நாள்ல சொன்னாரு, இன்னைக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் 6 மாசம் ஆகுங்கிறாரு. இது நான் சொல்றேன் 1 வருஷத்துக்கு மேல ஆகுங்கிறேன். இதே நம்மளோட growth rate 2% குறையுன்னு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர் நம்ம இவர் சொல்லியிருக்காரு, மன்மோகன் சிங். அமர்த்தியா சொல்றாரு, கௌஷிக் பாசு சொல்றாங்க, பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்கள் எல்லாமே எதுனா எக்கனாமிக் growth ரொம்ப குறைய போதுன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல ஏப்ரல் 1, 2017 நீங்க டிஎஸ்டி கொண்டு வந்தீங்கன்னா அதனுடைய இம்பாக்ட் என்னால நினைச்சு பார்க்க முடியல. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மேக்ரோ எக்கானமி வந்து இன்னைக்கு அதனால ரொம்ப அதிகமா பாதிக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம்சேகர், இந்தியாவினுடைய அமைப்பு ஒரு பகுதியில் உற்பத்தி சார் மாநிலங்கள், பொருட்களை உற்பத்தி செய்து கூட ரா மெட்டீரியல் சொல்லப்படக்கூடிய கச்சா பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள், அதனுடைய பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய மாநிலங்கள், ஒருபுறம் சர்வீஸ் செக்டர்னு சொல்லக்கூடிய சேவைத்துறை மட்டும் அதிகம் நம்பி இருக்கிற மாநிலங்கள், இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு பன்முகத்தன்மையை வியாபார கலாச்சாரத்தில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசத்துல இந்த ஒற்றை வரி அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறனாலதான் இப்ப ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டிங்கிற விவாதங்களுக்குள்ளாம் போயிருக்கிறோமா? இல்லை, முதல்லேருந்தே வந்து மாநிலங்களுக்கு வருவாய் வந்து ரொம்ப அவசியம். மாநிலம் வந்து அதனுடைய வருவாயை விட்டு கொடுக்காது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் நீ வருவாயை விட்டு கொடு, நான் உனக்கு வேண்டியதை கொடுக்குறேன்னு மத்திய அரசு சொன்னால் அதை ஏற்றுக்கூடிய நிலையில் மாநிலங்கள் இல்லை. அதனால் யதார்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு வரிங்கிறது ஜிஎஸ்டி நம்ம ஒரு வரின்னு சொல்கிறோம், ஆனால் அது 2 வரி தான் முதல்லேருந்தே. அது வந்து ஒரு வரியாக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதே போல் வந்து ஒரே ஒரு ரேட்டு, அதாவது இப்போ கிட்டத்தட்ட 4 ஸ்லாப் டெஃபினட்டாக இருக்குது. இப்போ ஒரே ஒரு ரேட்டு கொண்டு வருதுங்கிறது நடைமுறைக்கு ஒப்பாத ஒன்று. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உணவு எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு வரி வந்து குறைவாக வைக்கணும். அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்ஷன், அதாவது ரொம்ப வசதி படைத்தவர்கள் வாங்கக்கூடிய பொருட்கள், அந்த மாதிரி பொருட்கள், பெரிய பெரிய ஆடம்பர பொருட்கள், அதுக்கெல்லாம் வந்து அதிக வரி விதிக்கலாம். அதுதான் வந்து வரியுடைய பேசிஸ். அதனால் அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மாதிரி 4 ஸ்லாப், ஒரு வரின்றதும் இருக்க முடியாது. மத்திய அரசு ஒரு சில வரிகளை விதிக்கலாம், மாநில அரசு சில விதிக்கலாம். 2 பேருக்கும் இடம் அளிக்கிறது தான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வரி திட்டத்துடைய அமைப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி தான் இருக்குது. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த மாநிலங்கள் உற்பத்தி அதிகமாக செஞ்சதோ அவங்க தான் வந்து இதில் பலன் பெற்றார்கள். எந்த மாநிலத்தில் அந்த பொருட்கள் நுகர்வு அதிகமாக இருந்ததோ அவங்க பலன் அடையலை. ஸோ
உற்பத்தி செய்வோருக்கு சாதகமாக இதற்கு முன் இருந்த வரி திட்டங்கள் அமைந்தன. ஆனால் ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு எந்தெந்த மாநிலத்தில் நுகர்வு அதிகமாக இருக்கோ அந்த மாநிலங்களுக்கு தான் வந்து அதிக வரி கிடைக்கும். ஸோ இது வந்து கன்சம்ஷன் ஓரியன்ட்னு சொல்றது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, அதான் நுகர்வு சார்ந்த ஒரு வரி திட்டம். இதை மாற்றும் போது நிறைய நான் உற்பத்தி பண்றேன், ஆனால் என் மாநிலத்தில் வந்து அவ்வளோவா நுகர்வு இல்லை. ஆனால் பக்கத்து மாநிலத்தில் வந்து நிறைய நுகர்வு இருக்குன்னா பக்கத்து மாநிலத்தில் தான் என்னுடைய உற்பத்தியுடைய வரி பலன் போய் சேரும். மற்ற பலன்கள்லாம் என் மாநிலத்துக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்பு அதெல்லாம் என்னுடைய மாநிலத்துக்குள்ள தான் அடக்கும். ஆனால் வந்து நுகர்வு சார்ந்த அந்த வரி இருக்கு பாருங்க, அது வந்து அதோடைய அமைப்பு வந்து இந்த வரி திட்டத்தில் மாறுறது. நான் கேட்க வந்த சரியான புள்ளிக்கு நீங்க வந்திருக்கனால இடைமறித்து நான் கேட்க வேண்டியது இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், இந்த காம்ப்ளெக்ஸ் நேச்சர்ல கலாச்சார ரீதியாக பல விஷயங்கள் இருக்கக்கூடிய நம்மிடம் இந்த 69 ஆண்டுல சுதந்திர இந்தியாவில் சிலதை கொடுத்தும் சிலதை பெற்றும் தானே ஒட்டுமொத்த பொருளாதாரம் நகர்ந்திருக்கிறது. அப்படி நகர்ந்து வந்திருந்த அந்த ஒரு மரபில் எந்த இடத்துல இது வந்து உற்பத்தி செய்பவர்களுக்கு குறைகிறது, நுகர்வோர்களுக்கு அதிகரிக்கிறது அப்படிங்கிற விவாதம் எல்லாம் வந்தது? இது தானாக எழுந்த விவாதமா இல்ல திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் பொருளாதார நடவடிக்கையா? இல்ல, இது திட்டமிடப்பட்ட பொருளாதார நடவடிக்கை தான். இது வந்து முதல்லேருந்தே இப்படித்தான் இருக்கணும் தான் நம்ம வந்து 10 வருஷமா பேசிட்டு இருக்கோம். அது வந்து வேட் வரதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகள், எல்லா மாநிலங்கள் எல்லோரையும் வந்து ஒரே பக்கத்தில் ஒரு அணியில் திரட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்புறம் தான் அந்த வரியை கொண்டு வந்து அது ஜெயிக்கும். வேட்டை கொண்டு வந்தப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. சில மாநிலங்கள், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் நினைவில் குஜராத் நினைக்கிறேன், அந்த 3 மாநிலங்கள் வந்து அப்புறம் தான் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. முதல்ல சேரலை. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகுதான் அவங்க வந்து இந்த திட்டத்திலே வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டியில் அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்றது தான் வந்து மத்திய அரசுடைய குறிக்கோளாக இருக்கணும். ஸோ எல்லோரையும் ஒருங்கிணைத்து எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு ஆணையிடக்கூடிய ஒரு நிலையில மத்திய அரசு என்னைக்குமே இல்லை. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இப்ப இங்க கோதுமை கிடைக்காது, ஆனா இங்க கோதுமை சார்ந்த உணவு பண்டங்களுடைய பழக்க வழக்கம் கலாச்சார ரீதியாக அதிகரித்து விட்டது. கோதுமையை உற்பத்தி செய்யக்கூடிய சூழலும் இது அமைப்பு அமைஞ்ச பஞ்சாப்ல இருந்தும் ஹரியானால இருந்தும் நான் வாங்குறேன் அப்படிங்கிறது இந்த அமைப்பு எனக்கு தந்திருக்கூடிய பரிசாகத்தானே நான் பார்க்கணும். நான் நுகர்வு என்னிடம் இல்லாத விஷயத்தை நுகர்வேன் அப்படிங்கிறதுக்காகவே நான் கூடுதல் வரி கட்டணுங்கிற கட்டாயம் என்பது மக்களுக்கு எதிராகத்தானே போய் முடியும். இல்ல நீங்க எப்படியுமே இந்த வரியை கட்டிட்டு தான் இருக்கீங்க. இப்ப நீங்க தனியா இதுக்காக வரி கட்ட போறல, அதை தெளிவா புரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி இந்த வரி வசூலிக்கப்பட்ட போது, முன்னாடியும் வரி வசூலிக்கப்பட்டது, இப்பவும் வசூலிக்கப்படுது. முன்னாடி வசூலிக்கப்பட்ட வரி உற்பத்தி செஞ்ச மாநிலத்துக்கு, உதாரணத்துக்கு இங்க ஒரு ஹியூண்டாய் கார் தயாரிக்கிறோம், இதை கொண்டு போய் நம்ம வந்து பக்கத்து மாநிலத்தில் விற்கிறோம். இதற்கு முன்னாடி அந்த மொத்த வரியும் நம்மகிட்டே இருந்தது. இப்போ நம்ம கிட்ட இருக்காது வரி, பக்கத்து மாநிலம் எங்க அது முடிவா வந்து நுகர்வுக்கு போகுதோ, ஒரு வாடிக்கையாளர்கிட்ட எங்க போகுதோ அவங்க கிட்ட போகும். கோதுமையோட இது நீங்க சொன்னீங்க, பொதுவா இதுக்கெல்லாம் வந்து வரி கிடையாது. ஆனா அதே நீங்க ஒரு பேக்கேஜ் பண்ணி வேற ஒரு பிராண்டா விற்கிறீங்க, ஏதோ ஒரு பேர்ல வருதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த பொருள் வந்து ஒரு வரிக்குள்ள வருது. அந்த வரி வந்து இப்ப தமிழகத்துல நிறைய வந்து கோதுமை உபயோகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வரி வந்து தமிழ்நாட்டுக்கு சேரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், பாஸ்மதி அரிசி எடுத்துங்க. இப்ப தமிழ்நாட்டில் வந்து நிறைய பாஸ்மதி அரிசி விற்குது. இன்ஃபேக்ட் அந்த ஊர்ல விற்காத அந்த சன்னமான அரிசியெல்லாம் இங்க விற்குது, அதிகமா தமிழ்நாட்டில் விற்குது, பிரியாணி அரிசி ஆகும். அப்போ அந்த வரி தமிழ்நாட்டுக்கு வரும். ஆனா இப்போ வந்து அதை எங்க உற்பத்தி ஆகிற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கோ வேற யாருக்கோ இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலம் வந்து நிறைய உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம், நிறைய பொருட்கள், நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கானமி, அதனால வந்து நம்ம நிறைய உற்பத்தி செய்யறோம். இந்த பொருட்கள் வந்து நாடு தழுவி வியாபாரம் ஆகுது. அப்போ நிறைய பொருட்களுடைய வரி வசூல் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு. ரெண்டாவது, இதுல வந்து எந்தெந்த மாநிலங்களுடைய ஆட்சி முறை மிக சீராக நடக்குது, அவங்களுக்கு வந்து பலன்கள் அதிகமா இருக்குன்றதும் ஒரு விஷயம். இப்ப நீங்க மக்களை வந்து எல்லா மக்களையும் உற்பத்தி செய்ய வச்சீங்கன்னாக்கா அந்த உற்பத்தியுடைய பலன்ல அவங்க நுகர்வு அதிகமாகும். அப்ப அவங்க நுகர்வு அதிகமாகும் போது உங்களுடைய வரிகள் அதிகமாகும். நீங்க உற்பத்தியை குறைக்கிற மாதிரி வெல்ஃபேரை வந்து எந்த அளவுக்கு நீங்க தள்ளுறீங்கன்றது, நீங்க உற்பத்தி செய்ய வேண்டாம், நான் உங்களுக்கு உணவு வந்து இலவசமா கொடுக்குறேன், நிறைய விஷயங்கள் நான் இலவசமா கொடுக்குறேன்னு ஒரு சாராருடைய நுகர்வு உற்பத்தியை நீங்க குறைச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து அதிகமா நுகர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்காது. அப்போ வந்து அந்த வரிகளை பாதிக்கும், மறுபடியும் இந்த வெல்ஃபேரையும் பாதிக்கும். இது வந்து ஒரு சுழற்சி தான், இது ஒன்னு இன்னொன்னு பாதிக்கக்கூடிய ஒரு இது. இப்ப இருக்கு திரு ஆனந்த், இப்ப இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல அவர் சொன்ன அந்த சைக்கிள் இருக்குல்ல, அது வந்து நிறைய சிக்கல்களை உண்டாக்குறதுனால இந்த சைக்கிளை ஸ்மூத்தனாக்குறது வந்து பொருளாதாரத்தினுடைய நகர்வுக்கு உபயோகமா இருக்குன்ற வாதம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த சுழற்சியில இல்ல இந்த நகர்வில் சாமானிய மக்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு புரிஞ்சு கொள்ள முடியுமா?
இப்போது ஜிஎஸ்டியோடைய பிரதான விஷயங்கள் சொல்லப்படுகின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா டாக்ஸ் அண்ட் டாக்ஸை வந்து நாங்கள் நிறுத்துகிறோம், வரிக்கு வரி போடுவதை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா இந்த ரா மெட்டீரியலுக்கு வரி போடுவார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை விற்கிறீங்க, ரா மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணி ஹோல்சேலருக்கு விற்கிறீங்கன்னா அப்போ ஒரு வரி, ரீட்டைலருக்கு விற்கிறீங்கன்னா அப்போ ஒரு வரி, கடைசியாக எண்ட் யூசருக்கு போகும்போது ஒரு வரி. இப்படி ஒரு வரிகளாக போயிட்டு இருக்கிறது இல்லாமல் கடைசியாக எண்ட் யூசருக்கு மட்டும் வரி, அதுக்கு முன்னாடி பண்ண வரிகள்லாம் கழிக்கப்படுறோம். டாக்ஸ் ஆன் டாக்ஸ் என்பதை அவாய்ட் பண்ணப்படும். அதனால் சிம்பிளிஃபை பண்ணுறோம் டாக்ஸ் அப்படிங்கிறதான் சொல்லப்படுகிறது. பட் இதுக்கு பின்னால் இருக்கின்ற விஷயங்கள் என்னென்னா, இந்தியா வந்து எதை பார்த்து பண்ணிக்கிறாங்கன்னா உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு ஜிஎஸ்டி நோக்கி போகிறது, வேட்டை நோக்கி போகிறது, ஆனால் நாங்களும் போகிறோம் அப்படிங்கிறதான் சொல்கிறார்கள். பட் உலக நாடுகள் எல்லாம் போகிறது என்பதற்காக இந்தியா போக வேண்டுமா என்ற கேள்வியும் வருகிறது. உலக நாடுகள் எல்லாம் போகிறது என்று சொன்னால் உலக நாடுகளை தலைமை தாங்குகிற உலக நாடுகளெல்லாம் நாங்கள் தான் முன்மாதிரியாக இருக்க சொல்லக்கூடிய அமெரிக்காவில் ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா அமெரிக்காவுடைய ஃபெடரல் செட்டப்பில் அமெரிக்கா ஜிஎஸ்டி வந்தால் அவர்களுக்கு பாதிப்பு வரும் என்று சொல்லி அமெரிக்காவில் ஜிஎஸ்டி அமுல்படுத்தப்படவில்லை. கனடாவில் ஜிஎஸ்டி உலகம் முழுவதும் ஜிஎஸ்டி வந்து ஒரே ஒரு வரி விதி தான். ஷாம் பேசினது போல ஒரே ஒரு வரி விதிப்பு தான் முயற்சி பண்ணுறார்கள், அதான் அமுல்படுத்தி கொண்டிருக்கார்கள். கனடாவில் மட்டும் 2 வரி விதிப்பு என்பது மாநிலங்களுக்கு ஒன்று, மத்தியில் ஒன்று என்று வைத்துக் கொண்டிருக்கார்கள். இப்போ இந்தியாவில் அதே சிஸ்டம் நம்ம கொண்டு வரும். இப்போ இது கொண்டு வருவதனால் வருகின்ற பாதிப்பு என்பது என்ன பார்த்தீங்கன்னா என்றால், பாதிப்பும் இருக்கிறது. சில லாபங்கள் என்பது ஒரு டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ், நம்ம வரி கட்டுபவர்களுடைய அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய வரிகை என்பது நிச்சயமாக நடக்கும். அதில் கண்டிப்பாக ஓரளவு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் என்பதில் மாற்றிருக்கிறது இல்லை. அதனால் என்ன பிரச்சனை என்றால், இன்னைக்கு சில எக்ஸைஸ் சில பொருட்களுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி கிடையாது, 0% எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு, சில பொருட்கள்லாம் இருக்கு. இப்போ இது எல்லாமே 6% கொண்டு வராங்க. ஒரு 200 பொருட்களை மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் 6% வருது. அதெல்லாம் யார் பயன்படுத்த போகிறார்கள் என்றால் சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் வரி வரப்போகிறது. அதே போல ஹை எண்ட்ல பாத்தீங்கன்னா 28% டாக்ஸ் என்பது போடுறாங்க. அதான் லக்ஸரி குட்ஸ்க்கு, டிமெரிட் குட்ஸ்க்கு 28% டாக்ஸ் என்று சொல்றார்கள். இந்த 28% டாக்ஸ் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே 34% டாக்ஸ் கட்டிட்டு கொண்டிருந்தவர்கள், எஸ்யூவிக்கு 34% டாக்ஸ் பிளஸ் ஆக்ட்ராய் பிளஸ் செஸ் எல்லாம் வரும், கிட்டத்தட்ட 40-42% வரும். விலை உயர்ந்த கார்கள், அந்த கார்களுக்கு எல்லாம் 28% வரப்போகுது. அதுல இன்னொன்று இதுல இருக்கின்ற அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாநில அரசாங்கத்திற்கு வரி விதிக்கின்ற எல்லா உரிமைகளும் இன்னைக்கு தடுக்கப்படுகிறது. மாநில அரசாங்கத்துக்கு வந்து வரி விதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் போயிட்டு ஒப்புதல் வாங்கினால்தான் அவர்கள் வரி விதிக்க முடியும். அப்போ இன்னைக்கு கேரளா போன்ற மாநிலங்கள் ஃபேட் டாக்ஸ் என்று போட்டுறார்கள். இன்றைக்கு அந்த ஜங்க் ஃபுட்ஸ், அந்த பயனில்லாத பொருட்களை உண்ணுவதனால் வருகின்ற பிரச்சனைகளுக்காக ஃபேட் டாக்ஸ் என்பது போடாங்க. இப்போ அவங்க ஃபேட் டாக்ஸ் போகணும்னா அவங்க வந்து நேரடியாக போயிட்டு அரசாங்கத்திட்ட போய் கேட்கணும். இப்போ மாநிலங்களுக்கு இருக்கிற உரிமைகள் முழுவதும் பறிக்கப்பட்டால் மாநிலங்கள் இப்போ முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு எட்டப்படாத ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஜிஎஸ்டி மாநிலங்களுக்கான அதிகாரம் சம்பந்தமானதான் இன்னைக்கு பெரிய விவாதம் நடந்திருக்கு. மற்ற எல்லா விவாதமும் பின்னாடி போயிடுச்சு. மாநிலம் சம்பந்தமான அதிகாரம் தான். 1.5 கோடி கீழே 1.5 கோடி டேர்ன் ஓவர் உள்ள கம்பெனிகளை யார் அசஸ் பண்ணுவது என்பதுதான் பெரிய பிரச்சனை. அது வந்து ஸ்டேட்ஸ் எனக்கு கொடுத்துற அதிகாரம் சொல்றாங்க, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க. சென்ட்ரல் எனக்கு கொடுங்கிறாங்க. அப்போ இந்த ஹாரிசான்டல் வெர்டிகல் உள்ள பிரச்சனை தான். 1.5 கோடி கீழே இருக்கின்ற ஒரு கோடை போட்டுட்டு இது எல்லாம் ஸ்டேட் நாங்க பாத்துக்கிறோம், 1.5 கோடிக்கு மேல இருக்க டேர்ன் ஓவர் வெர்டிகலா பிரிச்சுக்கலாங்கிறாங்க. ஸ்டேட் பாதி சென்ட்ரல் பாதி பிரிச்சுக்கலாங்கிறாங்க. இது அது எப்படி 42% அவங்க டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல வரும். அது ஆனா இந்த ஹாரிசான்டல் விஷயத்தை வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, அதை எடுக்கிறாங்க. 1.5 crore ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க. நாங்களே எல்லாத்தையும் வச்சுட்டு வெர்டிகலா உங்களுக்கு பிரிச்சு தரோங்கிறாங்க. இப்போ இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. வந்து இந்த நடைமுறையில வந்து ஒன்று மாநில அரசு இல்லை மத்திய அரசு ஒரே ஒரு ஏஜென்சியோட அந்த தொழில்கள் வந்து டீல் பண்றது நல்லதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ அதுதான் மத்திய அரசு சொல்லுது. ஆனா வந்து நீங்க நடைமுறைகள்ல வந்து தலையிடாதீங்கன்னு என்னன்னா, இன்னைக்கு மாநில அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது என்று சொன்னால் கூட மத்திய அரசாங்கத்தோட போய் நிக்க கெஞ்ச வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்படுகிறது. அவர்கள் எந்த நலத்திட்டங்களும் இன்றைக்கு மாநில அரசாங்கம் அறிவிக்க முடியாது. மாநில அரசாங்கம் கிட்டத்தட்ட ஏற்கனவே மாநில அரசாங்கம் குளோரிஃபைட் முனிசிபாலிட்டி தான் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஒரு முனிசிபாலிட்டி எப்படி மாநில அரசாங்கத்தோட பட்ஜெட் எதிர்பார்த்து நிற்கிறதோ அதே போலதான் நீ மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட் எதிர்பார்த்து நிற்கிறது. ஏற்கனவே குளோரிஃபைட் முனிசிபாலிட்டியா இருக்கின்ற மாநில அரசாங்கம் தன்னோட அதிகாரம் முழுவதும் எடுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ஜிஎஸ்டி என்பது இன்னைக்கு சாமானிய மக்களுக்கு பயன்பட போவதில்லை. அதே சமயத்தில் ஹை எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து பெரிய பணக்காரர்களுக்கு வசதியான பொருட்கள் வாங்குறவங்களுக்கு டாக்ஸ் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பேலன்ஸ் பண்ணும். இதுதான் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல முக்கியமா எடுக்க வேண்டிய முடிவுகளை பார்க்கிறோம். ஒன்று மாநில அரசாங்கத்துக்கான அதிகாரம், இரண்டாவது இந்த டாக்ஸ் 28% என்பதை கூட்ட வேண்டும், கீழே இருக்கிற டாக்ஸ் குறைக்கணும், 6% இன்னும் குறைக்கணும், இந்த எக்ஸம்ப்டட் குட்ஸ் இன்னும் அதிகமாக்கப்படணும். இதெல்லாம் தான் ஜிஎஸ்டி கவுன்சில்ல பேசணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். திரு ஜனகராஜ், ஆனந்த் சொன்ன ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியது, இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு பொருளாதார நடவடிக்கையை மட்டும் பார்த்துட முடியாது. ஒரு மாநில அரசு சமூக ரீதியாக ஒரு பழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் தொடங்கி, ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் சொன்னது ஒரு நல்ல உதாரணமா பார்க்கிறேன். பல விஷயங்களுக்கும் இந்த வரி விதிப்பை கையாண்டு கொண்டு வரும்போது திரு ஷியாம் சொல்ற மாதிரி இது அத்தனையும் மத்திய அரசினுடைய ஒரு சிங்கிள் ஏஜென்சி ஒற்றை நிறுவனத்துக்குள் கொண்டு வந்து விட்டு பணப்பலன்களை வேணா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக உரிமைகள் பாதிக்கப்படுகிறது. கண்டிப்பாக. அதாவது வந்து இப்ப அவர் சொன்னாரு, கரெக்டா சொன்னாரு,
அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு ஜிஎஸ்டி அவங்க ஃபாலோ பண்ணலை, அவங்க டெலிபரேட்டாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இதே பிரின்சிபிள் தான். ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தில் வந்து அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த ஒரு எல்லா ஸ்டேட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடியரசு நம்ம வந்து வச்சிருக்கிற இடத்துல வந்து இனி ஸ்டேட்டுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா உரிமையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டா அப்புறம் ஸ்டேட்டுக்கு என்ன உரிமை இல்லை. அவர் ரொம்ப கரெக்டாக சொன்னார், வந்து ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டின்னு. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அந்த மாதிரி நிலைமை வரும்போது எல்லா பவருமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும்போது ஒரு சின்ன ஒரு ரெவன்யூ ஜெனரேஷனோட நீங்களால பண்ண முடியாது. எந்த ரெவன்யூ ஜெனரேஷன் உங்களுக்கு வாய்ப்பே எல்லாம் போயிடும். இல்ல ஒரு நிமிஷம் சார், அந்த ரெவன்யூ ஜெனரேஷன் உங்களால பண்ண முடியாதுன்னும் போது நீங்க என்ன மாதிரி வெல்ஃபேர் மெஷர்ஸ் நீங்க பிளான் பண்ண முடியாது. உங்களால இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் கெப்பாசிட்டி இருக்குன்னு போது நீங்க பல ரெவன்யூ நீங்க வந்து பல விஷயம் உங்களால பண்ண முடியும். சத்துணவு கொண்டு வரீங்க, ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொண்டு வரீங்க விவசாயிகளுக்கு, இதெல்லாம் நீங்க அப்புறம் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஸ்கிராப் பண்ண முடியும். ரெண்டாவது, இந்தியா போல ஒரு தமிழ்நாடு போல ஒரு மாநிலம், வளர்ந்த மாநிலத்துல இருந்து நீங்க வந்து இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது நம்மளுடைய வருவாய் ரொம்ப அதிகமாக இழப்பு ஏற்படும். அது வந்து பிரிச்சு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்படி பிரிச்சு கொடுக்க போறீங்க? என்ன வகையில் நீங்க இழப்பீடு பண்ண போறீங்க? லாங் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த மாநிலங்கள்னு சொல்ற மாநிலங்கள் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும், கண்டிப்பாக பாதிக்கப்படும். இது எப்படி இழப்பீடு பண்ண போறாங்க? ஒரு டெவலப்டு ஸ்டேட் அப்படிங்கிறது இன்சென்டிவ் இல்லாமல் போயிடும். அப்பார்ட் ஃப்ரம் தட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு ஃபெடரலிசம்ங்கிறது ஷேக் ஆயிடும். இது வந்து நல்லது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு அடிப்படை கரெக்டா, கூட்டாட்சி தத்துவத்திற்கு அடிப்படை தத்துவத்திற்கு இது ஒரு நல்ல விஷயம் இல்ல. திரு ராஜேந்திரகுமார் அவர்கள் சொன்ன உதாரணத்திலிருந்தே நான் இன்னொரு உதாரணம் எடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ மதுவிலக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அரசு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதற்கு அந்த பழக்கத்திலிருந்து மக்களை எடுக்கணும்னா அதிக வரி விதிக்கணும் அப்படிங்கிற உரிமை அவர்களிடம் இருக்கும்போது அதிக வரி விதித்து ஒருவேளை அந்த பழக்கத்தை கட்டுப்படுத்த கூட முயற்சி பண்ணலாம். நம்ம சிகரெட்டுக்கு வருஷம் அப்படிதான் பண்றோம், பழக்கம் குறையலைங்கிறது வேற. அப்படி ஒரு உரிமைகள் எல்லாம் இது போன்ற இந்த ஒற்றை வரி, அது என்னதான் ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி சொன்னாலும் அதிகாரங்கள் ஒரு ஒற்றை புள்ளியில் போய் நிற்கும் போது பாதிக்கப்படுமா? இல்லை, இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மொத்தம் இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சர் நம்ம பேசின்னு இருக்கோம் இல்லையா, இது வந்து இன்னைக்கு நேற்று டிசைன் பண்ணது கிடையாது. 1991 இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாங்க. டாக்டர் ராஜா செல்லையா கமிட்டி ரிப்போர்ட்டுடைய ஃபைனலைசேஷன் தான் இப்போ வந்துட்டு இருக்கோம். நம்ம யாருமே வந்து ஜிஎஸ்டி வந்து ஒரே வரின்னு சொன்னதே கிடையாது. எப்போவுமே இந்தியாவில் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி தான் பேசியிருந்தாங்க ஒழிய ஊடகங்கள் மீடியா இவங்க வந்து தவறான ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஜிஎஸ்டினா ஒரு வரி, இது வந்து ஒரே ஒரு வரி தான் இருக்கும், இந்தியாவில் ஒரு ரேட்டு தான் இருக்கும். கிடையாது. எல்லா கண்ட்ரிலையும் உலக நாடுகள்லையும் வந்து பல ரேட்ஸ் இருக்குது. இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு, எசென்ஷியல் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து நெகட்டிவ் குட்ஸு, உங்களுக்கு ஆல்கஹால், சிகரெட்ஸு, அந்த மாதிரி. அதே மாதிரி எக்ஸம்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு மெடிசின்ஸ் அப்படிலாம் இருக்கும் சில ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2-3 ரேட் அவசியம் இருக்கும். அண்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு பாதிப்புன்றது வந்து கிடையாது. இப்போ அமெரிக்காவில் வந்து ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. அமெரிக்காவுடைய ஒரு இந்த சாசன சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாநிலமும் வந்து டிசைட் பண்ணலாம். ஆனால் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து எந்த விதமான குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பவர் கிடையாது. அந்த சட்டத்தை அவங்க மாத்தல. அவங்களுடைய விருப்பம் அது. இது வந்து அதே போல இப்போ இன்கம் டாக்ஸ் எடுத்துக்கோங்க. அங்க வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டும் வந்து இன்கம் மேல டாக்ஸ் பண்ணலாம், ஸ்டேட்ஸும் பண்ணலாம். இந்தியாவில் அந்த சட்டம் கிடையாது. இந்தியாவில் ஒன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். மற்ற இன்கம் நீங்க பெற்றுங்க, சரிங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் ரேட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 28%, 18%. இன்னைக்கு வந்து சராசரி ஒரு சோப், நீங்க உதாரணம் சொல்ல ஒரு சோப் எடுத்துக்கோங்க. ஒரு சோப்பு மீதான எக்ஸைஸ் டியூட்டி வந்து 12.5%, சரிங்களா? அந்த 12.5% மேல வேட் நீங்க வந்து செலுத்துறீங்க. 14.5 தமிழ்நாட்டை எடுத்துப்போம். அதாவது 12.5 பிளஸ் அதுக்கு மேல 14.5, கிட்டத்தட்ட 28% வருது இது. அண்ட் மற்ற நீங்க வரிகள்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சராசரியா ஒரு சோப்பின் மேல நம்ம வந்து 30% மறைமுக வரி செலுத்துறோம். அதனால மறைமுகமா சொல்றோம். அதை டிரான்ஸ்பரன்சி இன் டாக்ஸ் இல்லை. இன்றைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ரேட் நம்ம சொல்றோம் இல்லையா, 18%. இந்த 30% ஆனது அப்படியே திடீர்னு 18% குறையணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த புது மாடல் லால வந்து ஆன்டி ப்ராஃபிட்டரிங் ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்கு. அதாவது ஜிஎஸ்டினால நீங்க வந்து உங்களுடைய இந்த காஸ்ட் நீங்க குறைக்கலன்னா அரசு வந்து உங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அதான் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் மெஷர்னு சொல்றோம் நம்ம. அதாவது வரி வந்து குறைஞ்சதுன்னா நீங்க உங்க ரேட்டை குறைக்கணும், உங்களுடைய ப்ராடக்டோட ரேட்டை நீங்க குறைக்கணும். இது கண்டிப்பாக வந்து நடக்கும். ஆனா திடீர்னு நடக்காது.
ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன் வந்து அரசு வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பில்லை வந்து எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்க யாரும் பார்க்கறது கிடையாது. ரேட் இருக்கு வாங்கி போயினே இருக்கோம். நம்ம அது டேக்ஸ் எவ்வளோ செலுத்தணும் எவ்வளோ யாருக்குமே தெரியாது. ஒரு சோப்பில் 30% வந்து டேக்ஸ் இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? கிடையாது, யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஜிஎஸ்டி என்று ஒரு வரும்பொழுது உங்களுக்கு இன்வாய்ஸில் வந்து கிளியராக இருக்கும், சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ. அப்போ திடீர்னு 18 புள்ளி டேக்ஸா, ரொம்ப ஜாஸ்தி வாங்கிட்டா நம்ம மட்டும் கவர்மெண்ட், அந்த மக்களுடைய அந்த திடீர் கொந்தளிப்பு இருக்கும். அதை வந்து ஒரு சராசரி நிலைக்கு வர்றதுக்கு எப்படி 1 இல்லை 2 ஆண்டுகள் ஆகும். இல்ல, அந்த 18% வரி அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அமல்படுத்துறது, அதனுடைய கொள்கை சார் முடிவுகள், வெறும் சோப்பு மட்டும் நம்ம பேசிட முடியாது. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான பண்டங்களும் பொருட்களும் இருக்கிற நாட்டில் அதை எப்படி கொண்டு வர போறோங்கிறதா விவாதம். நம்ம பேசணும், இடைவேளை எடுத்துக்கோ, இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். ஜனகராஜ், இந்த வரி விதிப்பு அந்த அளவீடுகள்ல 28% மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தரப்பும், முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் 18% மேல போகக்கூடாது, 18% மேல போனா சாமானிய மக்களை பாதிக்கும்னு பல வேரியேஷன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இதையும் இந்த மத்திய மாநில அரசுடைய உரிமைகளையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இந்த வரி விதிப்பு முறைகள், மாநில அரசு உரிமைகள் அப்படிங்கிற அந்த கனெக்ட் வைத்து பார்க்கும்போது எது சரியான ஃபிகரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்போ சிதம்பரம் சொல்றது வந்து 18% மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து அது ஒரு பெரிய நல்ல விஷயமா எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா வந்து இப்போ ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன் வந்த மாதிரி இப்போ ஹை அண்ட் குட்ஸ், டிமெரிட் குட்ஸ்ன்னு சொல்லும்போது 35-40% வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம டேக்ஸ் போட்டுட்டு இருக்கோம். அதை வந்து அவர் வந்து 28 18 வரைக்கும் குறைக்கணும் அப்படிங்கிறது அது பெரிய விஷயமா தெரியல. 28 கம்மி தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒருத்தர் எஸ்யூவி கார் வாங்குறாருன்னா அவர் வந்து 35-40% இப்போ டேக்ஸ் கட்டாரு, அது 28 குறைக்க போறோம். அதனால வந்து அந்த ஆர்குமெண்ட் கரெக்டா எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு என்னன்னா அதில் எக்ஸம்ப்டட் குட்ஸ்ன்னு சொல்றேன் பாருங்க, அந்த எக்ஸம்ப்டட் குட்ஸ் வந்து சாமானிய மக்கள் வாங்குறது எதுன்னு பார்த்து அதுக்கு அந்த எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அதை வந்து 6%, 5%, 2% அது எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அதை குறைக்கிறது நல்ல விஷயம். மற்றபடி லக்ஸரி குட்ஸ்ல வந்து நீங்க டாக்ஸ் போடுறது வந்து அதை வந்து தப்பே கிடையாது. சாமானிய மக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு விலக்கு அளிக்கணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதுக்கு விலக்கு அளிக்கணும், அது தப்பே இல்லை. அதை விட்டுட்டு வந்து இப்ப 28 வந்து 18 குறைக்கணும்னு வந்து சிதம்பரம் சொல்றது வந்து அது கரெக்ட் ஆர்குமெண்ட் இல்லை, அது தவறு. நம்ம தொடர்ந்து பேசலாம். காசில்லா தேசம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா சாமானிய மக்களிடமிருந்து வரியில்லா தேசம் வராதாங்கிற கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது. குறைந்தபட்சம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எல்லையிலான பொருட்களுக்காவது இருக்காதா அப்படிங்கிற கேள்வி வரும்போது இந்த ஜிஎஸ்டி அந்த கனவை நோக்கி நகருமா, இல்ல எல்லாரும் வரிக்கு உட்படுத்தப்படுவார்கள்னு டிமானிட்டைசேஷன்ல சொல்ற மாதிரி எல்லா பொருட்களும் வரிக்கு உட்படுத்தப்படும் தான் போய் முடியுமா? ரொம்ப சாமானிய மக்களை தொடக்கூடிய பொருட்கள் வந்து அதிக வரிக்கு உட்படுத்தப்பட மாட்டாது. முதல்ல சில பொருட்கள் வரிக்கே உட்படுத்தப்பட மாட்டாது. அதாவது ஒரு கமாடிட்டியாக விற்கிறது. நம்ம எப்போ வந்து ஒரு பொருளுக்கு வந்து ஒரு பெயர் சூட்டி அதுக்கு அந்த பெயரினால் ஒரு மதிப்பை கூட்டி விற்கும்போது தான் வரி வருது, இந்த அடிப்படை பொருட்களில் கூட. ஸோ அதனால வந்து அப்போ வந்து அந்த நுகர்வு வந்து ஒரு படி மேலே போகுதுன்னு தான் அதோட அர்த்தம். அந்த ஒரு படி மேலே போகும்போது அதில் வரி வாங்குறதுல தப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு இன்டரப்ஷன், டோன்ட் மைண்ட். இப்போ சாதாரண பொருள்னு சொல்றாங்கல்ல, அரிசி எடுத்துக்கோங்க, நீங்க சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன கோதுமை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அந்த அரிசியை வந்து மில்லுலேருந்து போயிட்டு அப்படியே வாங்கும்போது கரெக்ட், அதை எக்ஸாம் பண்ணிடலாம். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அது பிராண்ட் ஒன்று கொடுக்கும்போது அதுக்கு வரி வந்துடுது. அதுக்கு 5% வருமா, 6% வருமா, 8% வருமா தெரியாது, நமக்கு தெரியாது அது எவ்வளவு செய்ய போறாங்கன்ட்டு. இல்ல இதுல வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் 2-3 கை மாறும்பொழுது அது வேற பிராண்ட் வரும்போது, இப்போ நான் உங்கள்கிட்ட மொத்தமா ஒரு பிராண்ட் வாங்குறேன் பாஸ்மதியை, அதை நான் டிஸ்மேண்டில் பண்ணி அது வேற பேக் போட்டு நான் வேற பிராண்ட் போடும்போது அதுக்கு வேற ஒரு வரி வருது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து சாதாரண பொருளா இருந்தா கூட அதை வந்து நீங்க பிராண்ட் ஒன்று கொடுக்கும்போது அதுக்கு வரி கண்டிப்பா. நீங்க சொல்லிட்டீங்களா, நான் சொல்லுவேன். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒரு பொருளை வாங்கி அதை மறுபடியும் தன் பெயரில் விற்கிறான்னு வச்சுப்போம். அவர் வந்து வாங்கும்போது கட்டின வழியை வந்து விற்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் வந்து கழிச்சு விற்கலாம். அதனால் வந்து இதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வருது இந்த வரி திட்டத்தில். ரெண்டாவது, மறைமுக வரிகள் நிறைய இருக்குது, ஆக்ட்ராய், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து இதில் வந்து வெளியே போயிடுது. மூணாவது, மிகவும் ஒரு தவறான ஒரு பிற்போக்கான ஒரு எண்ணம் வந்து பல மாநில அரசுகள் வந்து கடைபிடித்து வருகின்ற என்ட்ரி டாக்ஸ்
அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அதாவது வெளி மாநிலத்தில் இருந்து தங்கள் மாநிலத்துக்கு உள்ள வர ஒரு பொருளுக்கு வரி விதிக்குது. உதாரணத்துக்கு கேரள அரசு எடுத்துங்க. மிக மோசமான ஒரு முறையில் நடைமுறையில் ஏதாவது கட்சி பாரபட்சம் இல்லாம யார் ஆட்சியில் இருந்தாலும் கேரளா நடத்தக்கூடிய ஒரு மிக ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு கொள்கை இது. என்னன்னா அவங்க மாநிலத்துக்குள்ள வர பொருட்களுக்கு வந்து வரி என்ட்ரி டாக்ஸ்னு போறது. இதுல வந்து அவங்க வந்து காய்கறி வந்து சாகுபடி பண்றதில்ல, கோழி வந்து அவங்க வளர்க்கறதில்ல, முட்டை அவங்க உற்பத்தி செய்யறதில்ல, இதுக்கெல்லாம் கிடையாது. எங்க அவங்களுக்கு சாதகமோ அங்க வந்து வரி போட மாட்டாங்க, எங்க அவங்களுக்கு பாதகமோ அல்ல அவங்க விருப்பம் இல்லையோ அதுல வந்து போடுறது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு தன்னிச்சையாக சில விஷயங்கள் வந்து தவறான சில பொருளாதார கொள்கைகளை வந்து மாநில அரசுகளுக்கு இதுவரை கடைபிடிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தது. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை எடுத்து கவுன்சில் கிட்ட கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, மத்திய அரசு கிட்ட கொடுக்கல. இந்த அதிகாரங்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில்ன்ற அமைப்புக்கு போகுது. அந்த அமைப்புல மத்திய அரசுக்கு 40% தான் அதிகாரம் உண்டு. 60% அதிகாரம் வந்து ஒட்டுமொத்த மாநிலங்கள் கிட்ட இருக்குனால அவங்களுடைய ஒரு எல்லோரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு பொதுவான முடிவுகள் தான் வந்து இங்க நிற்கும். அதனால வந்து இதுல வந்து மாநிலங்களுக்குள்ள சொன்னீங்க. நான் திரு ஜனகராஜ் சொன்னதுல இருந்து இடையில ஒரு விஷயத்த பேசணும். இப்ப இந்த பிராண்ட் அப்படிங்கும் போதே வரி வருது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சிறிய அளவில் தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த மதிப்பு கூட்டுது, என்ரிச்மெண்ட்டுங்கிறது தேவைப்படுது. ஏன்னா மார்க்கெட்ல மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கு. நீங்க சாதாரண ஒரு பொருளை விற்கிறதுக்கும் அதை கவர் பண்ணும்போதே அதனுடைய இது வேறாக போகிறது. ஆனா அதற்காக அவர்கள் அவ்வளவு வரி செலுத்தணுமாங்கிற கேள்வியும் இன்னொரு புறத்துல இருக்கும்போது இவர்களுக்கு அந்த எக்ஸம்ஷன்ங்கிற சலுகை இல்லாம போயிருது இல்ல. ஒரே ஒரு அடிப்படை வரி எப்போ வருதுன்னாக்கா நீங்க லாபம் பண்ணும்போது தான் வருது. நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு முன்னாடி அதாவது வேட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நான் லாபம் பண்ணாலும் நஷ்டம் பண்ணாலும் நாங்கள் அரசுக்கு வரி செலுத்திக்கிட்டு இருந்தேன். அதுதான் யதார்த்த நிலை. இதே சிறிய ஆட்கள் வந்து லாபம் பண்ணாலும் நஷ்டம் பண்ணாலும் அந்த வரியை செலுத்த வேண்டிய கட்டாயம். அதே போல கொள்முதலில் கட்டின வரியை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க லாபம் பண்ணாதான் அரசுக்கு வரி கட்டுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்க வந்து வாங்கும்போது ஒரு வரி கட்டி வாங்குறீங்க, விற்கும் போது அதே வரியை கட்டி விற்கிறீங்க. இது ரெண்டுத்துக்கும் உள்ள விலை டிஃபரன்ஸுக்கு தான் நீங்க வந்து வரி கட்டுறீங்க. அதாவது நீங்க எவ்வளவு மதிப்பு கூட்டுறீங்களோ அதுக்கு தான் நீங்க வரி கட்டுறீங்க. ஆகவே நீங்க வந்து லாபத்துக்கு தான் நீங்க வந்து வரி கட்டுறீங்க. அதுவே இது வந்து ஒரு தப்புன்னு சொல்றது வந்து எல்லா விதமான நியாயங்களுக்கும் எதிர்மறையானது. இல்ல ஆண்டர்பிரனர் வந்து ஒரு தொழில் நடத்துறவர் வரி கட்டுறதை விட அது கன்சியூமர் தான் அந்த வரியை கட்டுறாரு. இதுதான் த்ரெட் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அல்டிமேட்டா வந்து மறைமுக வரி என்பது யார் கட்டுறாருன்னா கன்சியூமர் தான் கட்டுறாரு. யார் கடைசியா நுகர்வோரோ அவர் தான் எல்லா டாக்ஸும் சேர்த்து கட்ட போறாரு. இது நடுவில் இருக்கவங்க யாரும் டாக்ஸ் கட்டல. லாபத்தில் கட்ட போறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகமாக சம்பாதித்தால் கட்டுவதே நேரடி வரின்னு சொல்றோம். நம்ம இந்தியாவில் நேரடி வரி 50%, மறைமுக வரி 50% இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா மறைமுக வரியை நீ குறைத்து நேரடி வரியை ஏத்துன்னு தான் சொல்றோம். நம்ம ஷாம் சொன்னது போல லாபம் வந்தா கட்டுங்கன்னு சொல்றதா நம்மளும் கேட்கிறோம். லாபம் அதிகம் வருவவர்கிட்ட அதிகமாக வரி வசூலிங்கள். மறைமுக வரி என்பது எல்லா மக்கள் மீதும் திணிக்கிறீங்க. 125 கோடி மக்கள் மீதும் அவன் அன்றாட காட்சியா இருப்பான். அவன் போய் ஒரு பொருள் வாங்க கூட வரியை கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா மிகப்பெரிய அளவில் பணக்காரன் பல கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறாலும் டாக்ஸ் கட்ட மாட்டான். டாக்ஸ் எவேஷன் நடக்கும். அப்போ இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்கு தான் நேரடி வரியை கூட்ட வேண்டும், மறைமுக வரியை குறைக்க வேண்டும் சொல்றோம். வரி இல்லாத தேசம் என்பது வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் கூட மறைமுக வரியை குறைப்பது என்பது சாத்தியமா இருக்க முடியும். அதை பண்றதுக்கான முயற்சிகள் என்ன பண்ண முடியும்? நீங்க சொன்ன அந்த பேஸ்லயே பாத்தீங்கன்னா 50% ஆஃப் த டாக்ஸ் பேஸ் வந்து 12% and 18% இதுல கொண்டு வராங்க. இது 50% மொத்த டாக்ஸ் வசூல் பண்ணுவது எங்க பாத்தீங்கன்னா 12% கமோடிட்டியும் 18% கமோடிட்டியும் வசூல் பண்ண போறாங்க. 20%, 25% 6% கொண்டு வராங்க. இதுதான் கீழே இருக்க சாதாரண மக்கள் பயன்படுத்துறது 25%. ஐஎண்டுக்கு வந்து 25% கொண்டு வராங்க. இதை ரேஷனலைஸ் பண்ணணும்னு சொல்றோம். நம்ம இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த 6% அந்த 25% இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டு ஐஎன்ல கொஞ்சம் கூட்ட வேண்டும். இதை முறைப்படுத்த வேண்டும். இது வந்து ஒரு அரசு இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பேச வேண்டிய விஷயம். இன்னொன்று கேரளா மாநிலம் போன்ற தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தை உதாரணம் காட்டுவது என்பது சரியில்லை. அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற உற்பத்தி கெப்பாசிட்டியை வச்சு அது டாக்ஸ் என்பது முடிவு பண்ணப்படுகிறது. இன்னும் பார்க்க வேண்டிய வேண்டாம், அந்த மாநிலத்துக்கு வந்து இன்னைக்கு டாக்ஸ் கிடைச்சு கொண்டிருப்பது இது போன்ற ஒரு என்ட்ரி டாக்ஸ்ல தான் ஒரு அதிகமான வரி என்பது அந்த மாநிலத்துக்கு கிடைக்கல. இப்போ இன்னொன்று வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்ட் இல்ல. கான்ஸ்டிடியூஷன் நீங்க வந்து இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட்ஸ்க்கு வந்து டாக்ஸ் உண்டுன்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருக்கீங்க சொல்லும்போது இல்ல இன்டர்ஸ்டேட் மூவ்மென்ட்க்கு டாக்ஸ் உண்டுன்னு கவர்மெண்ட் விதிக்கும் போது அதை விதிக்கிறாங்க. அது ஒண்ணு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான விஷயம் இல்ல. ஆன்டி டாக்ஸ் இஸ் ஆன்டி கான்ஸ்டிடியூஷன். இல்ல ஆன்டி கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் கொடுக்கிறது இதுதான். அதுதாண்டி யாரும் பண்ண போறல. ஜிஎஸ்டி கவுன்சில்ல 40% சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் இருக்குன்னா 60% பவரை வந்து ஒரு ஸ்டேட் வச்சிரல. 32 ஸ்டேட் 29 ஸ்டேட் பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் டிவைட் அண்ட் ரூல் பண்ணுவாங்க. அந்த இதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு ஏன் ஜிஎஸ்டி வந்து பல இடங்கள்ல சில மாநிலங்கள்ல அமுல்படுத்தல, இன்னும் ராட்டிஃபை பண்ணாம இருக்கு, சில மாநிலங்கள்ல அமுல்படுத்திட்டாங்க.
இந்த டிவைடட் ரூல் என்பது நடக்கும் நிச்சயமாக. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான அதிகாரம் என்பது நிச்சயமாக கூடுதலா இருக்கும். 40% சொல்றமே தவிர்த்து அது நிச்சயமாக அவங்களால தமிழக உதாரணத்தை எடுத்துக்கலாம் திரு ஆனந்த். 20க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களுக்கு இங்க எக்ஸம்ஷன் இருக்கு, வரி விலக்கு என்பது இங்க உணவு சார்ந்த பண்டங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி வரி விலக்குகளை இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒரு குறிப்பிட்ட பொருட்களுக்கு கேட்கும்போது அதை ஒன்றாக கொடுத்து விட முடியுமா? எல்லா மாநிலங்களும் இதை செய்யலான்னு கொடுத்து விட முடியுமா? அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? முடியவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹால், டொபேக்கோ, இந்த மூணுத்துக்கும் விலக்களிக்கப்பட்டிருக்கு. இது என்ன டாக்ஸ் போடலாம்னு சொல்லிட்டு இதுல ஆல்கஹாலும் டொபேக்கோவும் ஏற்கனவே அதிகமான டாக்ஸ் என்பது போடப்பட்டிருக்கு. எல்லா மாநிலங்களிலும் அதிகமான டாக்ஸ் போட்டிருக்கு. ஒன்று பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் லிவரேஜ் இருக்கு, நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் கூடுதலா போடுறது இருக்கு. ஆனா அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க ஏத்தினாலே இன்ஃபிளேஷன்ல ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள். அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட கைகள் முழுவதும் கட்டப்பட்டிருக்கு. இப்போ அப்போ எந்த அவர்களால லெவரேஜே இல்லைன்னா ஃபண்டே இல்லைன்னா எதுல அவங்களால செலவு பண்ண முடியுங்கிற உங்களுக்கு சொல்றேன். அதாவது இல்ல கைகள் கட்டப்பட்டிருக்குன்றது வந்து முற்றிலும் உண்மை. நான் வந்து அதை மறுக்கிறேன். ஏன்னா இது வந்து அவர் சார் சொன்ன மாதிரி நம்ம கவுன்சில் அது எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்போ ரேட்டு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். 18% இல்லை வந்து ஹோண்டா கார் வாங்குறவரோ ஆடி கார் வாங்குறவங்க இப்போ நிறைய வரி கட்டணும்னு சொல்லி. பட் அது அந்த அளவுக்கு வரி ஏன்னா எத்தனை பேர் வாங்குறாங்க ஃபர்ஸ்ட். அது இப்போ உலக நாடுகளில் வந்து இப்போ நீங்கள் லேட்டஸ்டாக நடந்தது பார்த்தீங்கன்னா மலேசியா வந்து ஒரு 3 இல்லை 4 வருடம் முன்னாடி தான் ஜிஎஸ்டி அமல் பண்ணாங்க. அவங்க கொண்டு வந்த ரேட் எவ்வளோ தெரியுமா சார்? 6%. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20-25% இருந்த ரேட்டை ஒரேடியாக 6% கொண்டு வந்து டோட்டல் மலேசியா ஜிஎஸ்டி ரேட் வந்து 6%. அதுதான் இப்போ இந்தியாவில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஏன் வந்து இப்போ நம்ம பிளாக் மணி பற்றி பேசுகிறோம், இப்போ கேஷ்லெஸ் எக்கானமி ஏன் பேசுகிறோம்? இது எங்கேருந்து வருது? எல்லாத்துக்கும் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க, அந்த சேல்ஸை நீங்க புக்ஸ்ல கொண்டு வரல, நீங்க கேஷ்ல பண்ணிடுறீங்க. அந்த கேஷ் எங்க கொண்டு போய் அதுதான் வந்து பிளாக் மணியா போய் பதுக்கி உட்கார்ந்து. அந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிறேன் திரு ராஜேந்திர. ஆனா நான் கேக்குறது, நீங்க ஆடி காரோ பென்ஸ் காரோ வாங்குறவர்களுடைய அந்த நம்பர் குறைவாக இருக்கலாம். ஆனா அங்க நடக்கக்கூடிய பணப்புழக்கமும் அந்த பணப்புழக்கத்திற்கு பெறப்பட வேண்டிய வரியினுடைய ஒட்டுமொத்த தொகை என்பது பெருசு தானே. நீங்க கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் ஆடி கார் பத்தி பேசும். அதாவது ஆடம்பர பொருட்களையே பொதுவா எடுத்துக்கங்க. யார் வந்து அதிகமாக ஆடம்பர பொருட்கள் வாங்குறாங்க? 1.25 கோடி வரி கட்டுறவங்க இந்த நாட்டில் இருக்காங்க. இந்த 1.25 கோடி ஆட்கள் இந்த ஆடம்பர பொருட்களை வாங்குறாங்க. ஆடம்பர பொருட்களை பெருவாரியாக இந்த நாட்டில் வாங்குறவங்களே வரி ஏய்க்கிறவங்க தாங்கிறது என்னுடைய அடிப்படை கருத்து. இந்த பணம் எங்கேருந்து வருதுன்னாக்கா வரி ஏய்ப்புலேருந்து தான் வருது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தொழில் செஞ்சு பெருஞ்சொத்துக்கள் சேர்க்கிறாருனாக்கா அது வந்து அவர் நியாயமாக சம்பாதித்த லாபத்தில் இருந்து தான் இருக்கணும். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, என்னுடைய இடத்தையே நான் மூடிடுவேன், இது இல்லைன்னா எனக்கு வந்து கேஷ்ல நான் பண்ண முடியலன்னா என் தொழிலையே மூடிடுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வாதங்கள் வைக்கிறாங்க. இந்த வாதங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒர்க்கரையோ அவங்கள வந்து ஊழியர்களை முன் வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தவறான அணுகுமுறை. அதாவது வரி ஏய்ப்பு என்ற அடிப்படை பொருளாதார கொள்கையை வச்சுட்டு தொழில் பண்றவங்க மேல வந்து நீங்க வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் இந்த நாடு வளர்ச்சி அடையும். சார் சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாநில அரசுங்களும் மத்திய அரசும் செய்யறதுக்கு ஒரு பேண்ட்விட், அவங்களுக்கு அதிகாரம் இருந்தா போறாது, அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மீன்ஸ் இருக்கும், அதை செய்யக்கூடிய அதுக்கு வில் பவர் இருந்தாலும் அவங்களுக்கு பணம் வேணுமே. அந்த பணம் எங்கேருந்து வரும்ன்றதை நம்ம பார்க்கணும். ரேட் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு இங்க கம்மியா வைக்கிறீங்களோ கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு டர்ன் ஓவர் புக்ஸ்ல வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பிளாக் எக்கானமி நம்பர் கம்மியா வைக்கிறாங்களாங்கறத இங்க விவாதமே. இல்ல அதாவது வெயிட் பண்ணிருக்காங்கனா இன்னும் இறுதிப்படுத்தப்படல இருந்தாலும் வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பான்மை டாக்ஸ் வந்து 96% இருந்த நாடு இது. இன்கம் டாக்ஸ் 96% இருந்த 100% மேலே இருந்த நாடு இது. இன்றைக்கு எவ்வளவு இன்கம் டாக்ஸ்? அதே மாதிரி இதெல்லாம் லேபர் டாக்ஸ் செலுத்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்க்கணும். இல்ல அதுதான் அது இத வர நீங்க சொல்ற பாயிண்ட்ல தான் பதிலே இருக்கு. ஏன் எண்ணிக்கை அதிகம்னாக்கா இந்த வரியில வந்து வரி ஏய்ப்பு செஞ்சா என்ன நீங்க அங்க கட்ட மாட்டீங்க. நீங்க ஜிஎஸ்டியோ வேட்ல வந்து நீங்க வரி ஏய்ப்பு எக்ஸைஸ் ஜிஎஸ்டி வேட் சர்வீஸ் டாக்ஸ்ல வரி ஏய்ப்பு பண்ணீங்கன்னா நீங்க வருமான வரி கிட்டே வரப்போறது நீங்க புரிஞ்சுக்கணும். அதிக வரி அதனால இங்க பிடிச்சாதான் நீங்க அங்க பிடிக்க முடியும். அதிக வரிங்கிற விஷயம் சொல்லும் போதெல்லாம் 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்று வரி ஏய்ப்பு, 2வது வரி ஏய்ப்புக்கு துணை வரக்கூடிய லஞ்சம். நீங்க ஒரு அது சேல்ஸ் டாக்ஸ் கமர்ஷியல் டாக்ஸ் பல விஷயங்கள்ல கூடுதல் வரி இருக்கும்போது அங்க லஞ்சம் உருவாகுது, அதன் மூலமாக வரியை குறைக்கிறதோ கணக்க மறைமுகமாக காட்டுறதுங்கிறதெல்லாம். அப்ப ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள் வரும்போது வரி ஏய்ப்புக்கும் வரி ஏய்ப்பு மூலம் உருவாகக்கூடிய லஞ்சத்துக்கும் வாய்ப்புகள் குறையும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குறையாது. ஏன்னா வந்து இப்போ
ஒரு 4-5 ஸ்டேஜஸை வந்து நீங்கள் ஒரே ஸ்டேஜ் ஆக்கி ஒரே டேக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஒரு 4-5 ஸ்டேஜை வந்து அதில் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மேனிப்புலேட் பண்ணி அதில் வந்து அவங்கள வந்து டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி அதில் வந்து அவங்க குறைவாக பே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி நம்ம எதுக்கு கொண்டு வரோம்னா, அந்த மறைமுக வரியை வந்து மக்கள் மேலே ஈஸியாக திணிக்க முடியும். நேர்முக வரியை திணிக்கிறதுங்கிறது கட்டுறதில்ல, அதனால் வந்து கொடுக்கறதில்ல. இப்போ இந்த மறைமுக வரிங்கிறது மக்கள் டைரக்டா செலுத்துறது அவாய்ட் பண்ண முடியாது. இன்எவிட்டபிள் டேக்ஸ். அந்த மறைமுக வரி இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது யூ கேனாட் அவாய்ட். ஏன்னா நீங்கள் பொருளை வாங்கி தான் ஆகணும். நீங்கள் பொருளை வாங்கினா அதுக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். அது நீங்கள் வந்து 10 ஸ்டேஜஸில் கட்டுறீங்களா, ஒரு ஸ்டேஜில் கட்டுறீங்களான்னு வேற விஷயம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ரெவென்யூ அதிகமாக வரணும்னா நீங்கள் வந்து யாரெல்லாம் டேக்ஸ் கட்டலையோ, டைரக்ட் டேக்ஸஸ், இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், நீங்கள் அவ்வளோ பிடிங்க. அவங்களெல்லாம் நீங்கள் எஸ்கேப் பண்ண விட்டுறீங்க. அவங்களெல்லாம் எஸ்கேப் பண்ண விட்டுட்டு இதில் வந்து யாரையும் இதில் ஏமாற்ற முடியாது, ஜிஎஸ்டி எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸாம்ஷனை கொடுத்துட்டு மீதெல்லாம் அதில் 6%, 12%, 18%, 28% கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது எப்படி இருந்தாலும் கட்டிடுறாங்க, வாங்கிடுறீங்க. பட் நீங்க வந்து டைரக்ட் டாக்ஸஸ் நீங்க அதிகமா அது மாதிரி பண்ண மாட்டீங்க. இவங்க சொல்ற டிவைட் இருக்கு இல்லையா, 50% இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரியும் 50% நேரடி வரியும் இருக்கிற இந்த தேசத்தில் இந்த 50% நேரடி வரியை முழுமையாக வசூல் செய்தால் இந்த 50% குறைவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஆர்குமெண்ட் முன்வைக்க கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப டைரக்ட் டாக்ஸஸ் அதுல நிறைய எவேஷன் இருக்கு, பல வகைகள் இருக்கு. நீங்க இன்டைரக்ட் டாக்ஸ்ல எவேஷன்ஸே இல்லன்னு சொல்லிட முடியுமா? இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல வந்து ரொம்ப கஷ்டம். வேண்டாம், நீங்க வந்து ஒரு பொருளை நீங்க வாங்கும் பொழுது அதுல நீங்க வந்து ஆரம்பத்திலே உற்பத்தி வரின்னு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்லயே உற்பத்தி வரின்னு கட்டிடுறீங்க. ஒவ்வொரு இடத்துல வரும்போது வேல்யூ ஆடட் டாக்ஸ் கட்டிட்டே வரீங்க. கடைசியில ஒரு சேல்ஸ் டாக்ஸ் கட்டுறீங்க. 5-6 டாக்ஸ் ஏற்கனவே கட்டிடுறீங்க. நீங்க நான் ஒரு சோப் வாங்கும் போதோ இல்ல ஒரு டூத் பேஸ்ட் வாங்கும் பொழுதோ நான் டாக்ஸ் கட்டி தான் நான் வாங்குறேன். அதை அவாய்டே பண்ண முடியாது. ஆனா வந்து நீங்க டைரக்ட் டாக்ஸஸ் நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எக்கச்சக்கமான லூப் இருக்கு. நீங்க அந்த லூப் அடைக்க மாட்டேங்கிறீங்க. ரெண்டாவது டாக்ஸ் கட்டாதவங்கள அந்த பிராக்கெட்ல கொண்டு வரதுக்கு எந்த வழிமுறையுமே காணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கார்பரேட் டாக்ஸ். கார்பரேட் டாக்ஸ்ல எக்கச்சக்கமான எவேஷன் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் டாக்ஸ் ஹாலிடே வேற கொடுக்குறீங்க. ஸோ அந்த அவென்யூஸ் எல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க இன்டைரக்ட் டாக்ஸஸ் மக்களை எப்படி நீங்க போய் சுரண்ட முடியுமோ அந்த மாதிரி சுரண்டுறதுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இது வரைக்கும் டிஸ்கஷன் வரல. சர்வீஸ் செக்டர். இன்னைக்கு எக்கனாமிக் க்ரோத்ன்னு நம்ம பேசணும்னா வந்து அந்த க்ரோத்தை வந்து நம்ம வந்து ஒரு 60-70% கான்ட்ரிபியூட் பண்றது சர்வீஸ் செக்டர் தான், சேவைத்துறை. அந்த சேவைத்துறைக்கு இப்போ டாக்ஸ் வந்து இப்போ 15% 18% ஆக போகுது. உதாரணத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா வந்து இப்போ இந்தியா போன்ற ஒரு ஏழை நாடுகள்ல அந்த ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிற ஒரு சிஸ்டம் இப்போதான் அப்படி உருவாகிட்டு இருக்கு. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 18% ஆகும்போது நிறைய மக்கள் அது உள்ள வர முடியாது, வர தயங்குவாங்க. அதனால வந்து இப்போ பிரீமியம் ரொம்ப அதிகமாகும். ஸோ அது அவங்கள ரொம்ப அதிகமாக பாதிக்கும். இப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டர் உள்ளதான் ஏராளமான மல்டிநேஷனல்ஸ் உள்ள வர போறாங்க. அது ஒரு பெரிய கடல் மாதிரி அந்த வியாபாரம். இவர் 130 கோடி இருக்கிற மக்கள்ல வந்து அவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வரும்பொழுது எல்லாரையும் பிடிச்சு போடுவாங்க. அதுல வந்து மக்கள் வந்து நிறைய பணம் கட்ட வேண்டியிருக்கும். சரி, நம்ம இறுதி கருத்து கேட்க நேரத்தில் இருக்க உங்களிடம் தொடங்க. உங்களுக்கு இறுதி கருத்து, மத்திய மாநில அரசுகள் ஒரு சுமூக முடிவுக்கு, ஏன்னா இப்ப இந்த செப்டம்பரோட இன்டைரக்ட் டாக்ஸஸ்க்கான அந்த காலக்கெடு முடியுதுன்ற விஷயம் எல்லாம் தொடர்ச்சியா சொல்லும் போது ஒரு அசாதாரண சூழலை வரி வசூலிப்பு முறையில், குறிப்பாக மறைமுக வரி வசூலிப்பு முறையில் இந்த முடிவு எட்டப்படாமல் ஏற்படக்கூடிய தாமதங்கள் உருவாக்குமா? இல்லை, நான் அப்படி எதுவும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து மிக ஒரு முதிர்வோடு தான் இந்த ஒரு மொத்த ஜிஎஸ்டி கவுன்சிலையும் அணுகியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒருமித்த கருத்து இல்லாமல் இருந்து அதெல்லாம் வந்து தாண்டி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இன்னைக்கு கடைசி கட்டத்தில் தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஓரிரு வாரங்களில் வந்து இது முடிவுக்கு வந்துடும். இப்போ கூட வந்து ஏன் இவங்க அவசரப்பட்ட அந்த முடிவு எடுக்கலைன்னா, அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிறது ஜனநாயக முறையில் எல்லோருடைய கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒரு முடிவுக்கு வரணுன்ற ஒரு ஸ்பிரிட்டில் தான் அது கால அவகாசம் ஆகுது. அதனால் இதை வந்து நம்ம இதனால் சந்தேகப்படுறதோ இல்லை பயப்படுறதுக்கோ எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய இறுதி கருத்து? அதாவது இதில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து மாநில அரசாங்கம் சொன்னது இந்த 1.5 கோடிங்கிறது தான் சொன்னாங்க. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா மாநில அரசாங்கத்துக்கான அதிகாரம் என்பது சுத்தமாக குறைக்கப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பார்த்தீங்களானால் இன்னைக்கு வந்து அதிகாரம் டாக்ஸ் விதிக்கிற எல்லா அதிகாரமும் மத்திய அரசாங்கத்துக்கு குவிந்துக்கிறதுனா மாநில அரசாங்கத்துக்கான எக்கனாமிக் பாலிசிஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி என்பது வருகிறது. வரி விதிப்பதற்கான அவங்களுக்கு எக்கனாமிக் பாலிசிஸ் என்னன்னு இருக்கு. அப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் ஒரு தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா வரி விதிப்பும் மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணிக்கிறது சொன்னால் மாநில அரசாங்கம் எதுவுமே புதுசாக சொல்ல முடியாது.
ஒரு புதுசாக நான் ஒரு ஹெல்த் ஃபேட் டேக்ஸ் போட்டேன், நான் வந்து அதை வந்து அந்த ஃபண்டை வந்து எடுத்து இலவச அரிசி கொடுத்தேன், இல்லை வந்து இலவசமாக ஃப்ரிட்ஜு கொடுத்தேன், இல்லை கிரைண்டர் கொடுத்தேங்கிறது சொல்ல முடியாது இனிமேல். அப்போ எல்லாமே வந்து யூனிலேட் அந்த இந்துஸ்தான் லிவர் ப்ராடக்ட்ஸ் தான் சர்ஃப் எக்ஸலும் கொடுப்பாங்க, சர்ஃப் ப்ளூவும் கொடுப்பாங்க, சர்ஃப் அல்ட்ராவும் கொடுப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே கம்பெனிலேருந்து வருது இல்லை. அதே மாதிரி இனிமேல் எல்லாமே அங்கிருந்து வரும் உங்களுக்கு. இந்த எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரே மாதிரி அப்படிங்கிற ஒரு பிக்சரை கொடுப்பது கூட இது பின்னாடி இருக்கிற அரசியலும் இப்படி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் என்பது இருக்கிறது. அதனால வந்து கன்சென்சஸ் வர்றதுக்கான முயற்சிகள் என்பதை நிச்சயமாக செய்வார்கள். அந்த அரசு கொஞ்சம் மத்திய அரசாங்கம் இறங்கி வந்தால்தான், 1.5 கோடி என்பது மத்திய அரசாங்கம் இறங்கி வந்தால்தான் ஸ்டேட்டுக்கு கொஞ்சமாக லெவரேஜ் கிடைக்கும். அதை வச்சு ஸ்டேட் கொஞ்சம் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறேன். உங்களுடைய இருக்கிறது முதல்ல வந்து சிஜிஎஸ்டி லா, எஸ்ஜிஎஸ்டி பில்லு, ஐஜிஎஸ்டி பில்லு வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் டிபேட்டுக்கு கொண்டு வரணும். சரிங்களா? டிராஃப்ட் கொண்டு வரணும். அது கேபினெட்ல நீங்க வைக்கணும். அப்புறம் பார்லிமெண்ட்ல நீங்க வந்து கொண்டு வந்து அதை தாக்கல் செஞ்சு அதை நீங்க அப்ரூவ் பண்ணணும். அப்புறம் பிரசிடென்ஷியல் அசென்ட் வாங்கணும். அதுக்கு ரூல்ஸ் நோட்டிஃபை பண்ணணும். 2.5-3 monthsல முடியாதுங்க. 1st April 2017 நாட் பாசிபிள். செப்டம்பர் நான் சொல்றேன். செப்டம்பருக்கு டைம் 1st April 2017 அப்போ நம்ம பேசுவோம். செப்டம்பர் அப்புறம் பார்க்கலாம். 1st April 2017 நாட் பாசிபிள். நீங்க பட்ஜெட் சமர்ப்பிக்க போறீங்க February 1st. சார் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு வீக்ல தெரிஞ்சிடும். 2 வீக்ல தெரிஞ்சா கூட உங்களுக்கு இந்த சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி வெளியே கொண்டு வரணும். ஸ்டேட்ஸ் ராட்டிஃபை பண்றது, மாநிலங்கள் ஒப்புதல்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் தான். பல சட்டங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இது போன்ற விஷயங்கள், விவாதங்கள் கீழ்மட்டம் வரைக்கும் செல்வது என்பது ஒரு அரசியல் விழிப்புணர்வு தாண்டி ஒரு பொருளாதார விழிப்புணர்வு இந்த காலகட்டங்களில் அவசியம் ஏற்படுத்தும். போதுமான அளவு விஷயங்களை பேசியிருக்கோம். நம்ம நிகழ்வு கலந்து அனைவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திப்போம். எதிர்த்து பேசிட்டு